ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர். அவங்க இந்த போட்டோல எங்க இருக்காங்க தெரியுறதா உங்களுக்கு? தெரியும். ஸோ அவர்களுடைய பேரர்களால இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது நான்கிறதே இல்லை, நமக்குள்ள இருக்கிற பகவான் தான், பெருமாள் தான் மூல காரணம். ஒரு உருண்டை சாப்பாடு பக்கத்துல வச்சா கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? கரெக்ட்னு சொல்றாங்க பாருங்க. யார் கரெக்ட் சொல்றா? சரி, யார் கரெக்ட் இல்லைன்னு சொல்றா? சரி, ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்லுங்க. விரும்பிய உணவு தரணும். நீ சொல்லு. வேற வேற உணவு சாப்பிடும். கரெக்ட். சொல்லு. வேற 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 உணவு சாப்பிடும், வேற வேற அளவுல சாப்பிடும். ரெண்டு இருக்கு. அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேற, இன்னொன்னு அளவும் வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, யானையா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் எலியா இருந்தாலும் என்ன ஒரு உருண்டை சோறு தான். கரெக்டா? அது தப்பு. அவங்க எல்லாம் சொல்றாங்க பாரு, அது இல்ல. சரி, உனக்கு உங்க வீட்டுல ஒரு சாப்பாடு போடுறாங்க முடியாது. இப்போ உயிர்னு இருக்கிறதுனால தானே நம்ம பேசுறோம். இப்போ உயிர் போயிடுத்து, போன உடனே அவங்கள கொண்டாடுவாங்களா? ஏதானு அவர் இவர் நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது இது உடல் அப்படிதானே சொல்லுவாங்க அங்க. அப்ப எது வரைக்கும் இந்த உடலுக்கு மதிப்பு இருக்கு? உயிர் இருக்கிற வரைக்கும் மதிப்பு இருக்கு. இப்போ உயிர் போறதை யாராவது படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்களா? அதுக்கு ஒரு போட்டோ வந்திருக்கா? எல்லாத்தையும் கேமரால படம் பிடிக்கிற மாதிரி, அது பாரு எங்க போறது, வெளில போறது பாரு அப்படின்னு பிடிக்க முடியுமா? முடியுமா? அந்த மாதிரி அவருக்கு நன்றி சொல்றோம். உங்களுக்கும் ஏத்துக்கிறீங்களேன்னு உங்களுக்கும் நன்றி சொல்றோம். ஸோ நீங்கள்லாம் அவ்வளோ ஒரு ஸ்ரத்தையா இருந்து இதை உண்மையா பண்ணி நல்லதை ஏத்துக்கிறது தான் உயர்ந்த பண்பு. தீயது தன்னடையே ஓடி வந்துடும். நல்லதை பண்றது, நல்லதை ஏத்துக்கிறதுங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அழகா அதை இந்த கிராமத்தில் நீங்க பண்ணக்கூடிய உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் நிறைய அது வளரணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்ரீநாத திருடிகளையும் அதை பிரார்த்தனை.